ஹல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஆன்லைனில் லோன் வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பம். திருவாதுரை சேர்ந்த ரமேஷ்ங்கிற ஒரு பிரதர். அவருக்கு வயசு 27 தான். பிஏ படித்திருக்கிறாரு. செல்ஃபோன் மூலியமாக தான் அந்த லோன் ஆப் ஓகே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 5000 ரூபா தான் லோன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கட்டி முடித்தது பார்த்திங்கன்னா 20,000 ரூபா கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த குடும்பத்துக்கு டார்ச்சர், நீங்கள் என்ன பணம் கட்டணும் சொல்லி ரொம்ப டார்ச்சர் ஆனமே அவர் சூசைட் பண்ணிட்டார். பாருங்கள், ஒரு கடன், சின்ன கடன் என்ன பண்ணிடுச்சு, ஒரு குடும்பத்தை அழிச்சிருச்சு, ஒரு உயிரே கொன்றுச்சு. பாருங்கள், இதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நான் விளக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி அநேக குடும்பங்களை சீரழிக்கிற காரியம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் மூலமாக லோன். அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் யூடியூப்பில் போய் ஆன்லைன் லோன் போடுங்க, வரிசையாக வரும். அது யார் யார் பாதிக்கப்படுங்க, எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆப் வரும், உங்களுக்கு லோன் வேணுமான ஆப் வரும். ஒரு அவசரத்துக்கு வாங்கிடுவாங்க. வாங்கினா அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த லோனை கட்டி முடித்தாலும் அவங்க விட மாட்டாங்க. மறுபடியும் உங்களை வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கலைனாலும் மறுபடியும் அவங்க கட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கட்டவில்லை என்றால் தொடர்ந்து அவங்க மிரட்டல் விடுவாங்க. உன் படத்தை நாங்கள் யூடியூப்பில் போட்டுருவோம், வலைதளத்தில் ஆபாசமாக போட்டுருவோம் சொல்லி இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணவே ஆபாசமாக போட்டு விட்டாங்க. இதெல்லாம் செய்கிறது யாருன்னா, இது போலீஸுக்கு போனாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் கேட்டிங்கன்னா, இது செய்கிறது இங்கே உள்ளவங்க கிடையாது. பூரா தென்னாப்பிரிக்கா, இப்படி வெளிநாட்டில் போய் வெளிநாட்டிலேருந்து அவங்க செய்கிறாங்க. இந்த ஆப்பு மூலமாக இன்றைக்கி நிறையா மோசடி ஆன்லைனில் நடக்குது. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். தயவுசெய்து சுய உதவி குழுவிட்ட கூட நீங்கள் வாங்கிடுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிடுங்க. ஆன்லைன் மூலமாக எந்த லோனும் வாங்காதீங்க. இது இன்றைக்கி உலகத்தில் சீரழிச்சிக்கிட்டு இருக்கிற காரியம். நீங்கள் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ஆன்லைன் உள்ள லோனுன்னு போட்டு பாருங்கள். எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அநேக வாலிபர்கள் தற்கொலை அடைஞ்சிருக்கிறாங்க. ரஜினி முருகன் ஒரு பையன் வெறும் 20,000 வாங்கியிருக்கான், 50,000 வரைக்கும் கட்டி அவனை உடலை அவனை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவன் தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு அவங்க அம்மா அழுகுது. நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ சமீபத்தில் பாதிக்கப்பட்டவன் தான், பேர் என்னது, ரமேஷ், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவங்க அம்மா அழுகுறாங்க. சரி, செத்தாலும் விட்றாங்கன்னு சொல்லலாம். செத்தாலும் அந்த குடும்பத்தை தொடர்ந்து அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுடைய படத்தை நிர்வாணமாக போடுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை மிரட்டிக்காங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தா தென்னாப்பிரிக்காலேருந்து வந்திருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸ்காரங்களும் கிரேபேர் சைவரும் ஒன்றும் பண்ண முடியலை. இப்படி அநேக இடங்கள் இன்றைக்கி மோசடி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, லோனு தானே வாங்கிடுவோம் சொல்லி கட்டிடுவோம். ஆனால் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒரு பெரிய கும்பல் அங்கிட்டு எல்லா பக்கமும் இன்றைக்கி ஆன்லைனில் ரோனு தாரம் சொல்லி எல்லா பக்கமும் இருக்குது. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், வாரம் ஒரு ஜெப குறிப்பு. ஏன்னா நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் உலகத்தில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் பார்த்துறீங்க ஆன்லைனில் நீங்கள் நோண்டிக்கிறீங்களா, லோன் வரதை பார்த்துறீங்களா இல்லையா? அதான் வரும், இந்த லோன் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு மாசன்னு போட்டிருப்பாங்க. தயவு செய்து தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், ஆன்லைனில் லோன் வாங்கிறாத, சிக்கி சீரழித்து நம்மளை எல்லாம் ஆக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம போட்டாவை அனுப்ப சொல்லுவாங்க, உங்கள் ஆதாரம் அனுப்ப சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுவாங்க. இந்த போட்டாவையும் ஆதாரையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டுவாங்க. ஆகவே நீங்கள் தப்பிக்கவே முடியாது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, இது உள்ளூர் கிடையாது. இது எப்படி போகுது, வெளிநாடு அளவுக்கு போகுது. தென்னாப்பிரிக்காவில் போய் போலீஸுங்கிறது போக முடியுமா? இந்த மாதிரி இன்றைக்கி மோசடிகள் நிறையா நடக்குது. இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அநேக தற்கொலைகள் வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு விஷயம், இந்த குடும்பத்தாருக்காண்டி இதே போல் அநேகர் சிக்கி தவிக்கிறாங்க. சோதர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோதரிக்க ராஜா, பரிசுத்த தேவனே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே சோதனப்பா, ஆண்டவரே ஆன்லைன் மூலியமாய் வாங்குற அந்த லோன்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் வாங்கி ஆண்டவரே குறைந்த பணத்துக்காய் வாங்கி அநேக ஆண்டவரே நிறையா பணங்கள் செலுத்தினாலும் அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லைப்பா, ரிலீஃப் ஆக முடியாத சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே இந்த ரமேஷ்ங்கிற
ஒரு ஆண்டவர் 27 வயது வாலிப வயதில் ஆண்டவரை பிஏ படித்து விட்டு ஆண்டவரே சோதரப்பா கத்தர் ஆண்டவரை இப்படியாப்பட்ட அந்த லோனில் போய் சிக்கி தவித்துட்டாங்க ராஜா. அந்த குடும்பம் ஆண்டவரே அந்த மகனை இழந்து தவிக்கிற அந்த தாயாருக்கு அந்த குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலை தேவன் தரும்படியாய் செபிக்கிறோம். இதே போல் ஆண்டவரே அதில் அநேகர் சிக்கி இருக்கிறாங்க ராஜா, அவர்களை நீங்கள் விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே சோதரப்பா வலையை வீசுகிறான் ராஜா. அதில் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கடன்கிற அந்த சாபத்திலிருந்து விடுதலை தரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே கத்தாவே சோதரப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த கடன்கிற அந்த ஆண்டவரே லோன்கிறதுல போய் மாட்டிக்கிட்டு அநேக குடும்பங்கள் தத்தளிக்குது ராஜா. வறுமைகள், தரித்திரங்கள் ராஜா, மன நிம்மதியில்லாத சூழ்நிலை ஆண்டவரே, இது நிமித்தம் அவமானங்கள், நிந்தைகள் ஆண்டவரே சோதரப்பா. இது நிமித்தம் வருகிற இப்படியாப்பட்ட எல்லா கடன் பிரச்சனைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே கத்தர் அநேகர் இதிலிருந்து ஒரு ஆண்டவரே சோதரப்பா மனம் திரும்புதலை கத்தர் தரும்படியாய் செபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே கத்தர். ஆண்டவரே அவர் என்ன தேவைக்காய் வாங்கியிருந்தாங்கன்னு தெரில ராஜா, அதை கட்டி முடித்தோம் ஆண்டவரே சோதரம். தொடர்ந்து அவரை ஆண்டவரே சோதரம் துன்புறுத்த நிமித்தம் இப்படியாப்பட்ட ஆண்டவரே பயமுறுத்தல் நிமித்தம் அவருடைய படத்தை ஆண்டவரே இதில் ஆன்லைன் யூடியூப்ல மூலியமாய் போட்ட நிமித்தம் அந்த குடும்பங்கள் ஆண்டவரே சோதரப்பா மிரட்டல் நிமித்தம் இப்படியாப்பட்ட தற்கொலைக்கு நேராய் தூண்டி அந்த மகனை செய்ய வைத்திருக்கிறாச்சா ஆண்டவர். இப்படியாப்பட்ட மறைமுகமாய் வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசுடைய ஒவ்வொரு காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவர். பிசாசவன் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள் எவனை வஞ்சிக்கலாமோ, எவனை ஆண்டவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிற அந்த நாட்கள், இந்த கடன், இந்த ஆன்லைன் மூலியமாய் வாங்குற ஒவ்வொரு லோன்களுக்காய் செபிக்கிற ஆண்டவரை கத்தர். ஆண்டவரை நீ தடுத்து நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பேரை தேவன் சந்திக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே கத்தர். ஆண்டவரே குறைந்த பணம் இருந்தாலும் அதை நிறைவாய் சாப்பிட ஆண்டவரே சோதரப்பா. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நான் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொண்டேன் பவுல் சொன்னது போல கத்தர். ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களை தேவன் ஆண்டவரை விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அநேக கடன்களை வாங்கி கட்ட முடியாம சூழ்நிமித்தம் ஆண்டவரை நகைகளை விற்று ஆண்டவரை அநேக குடும்பங்களை, அநேக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் ராஜா, பிள்ளைகள் நிமித்தம் பிரிவினைகள் ஆண்டவர். இப்படியாப்பட்ட அந்த கடன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் அப்பா சீரழிந்து போகுது ராஜா. அநேக குடும்பங்கள் கஷ்டத்துக்குள்ளாய் போகுது. இப்படியாப்பட்ட எல்லா சூழ்நிலைமைகள் மாறும்படியாய் செபிக்கிறோம். கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இனி ஒருவர் கூட ஆண்டவர் எப்படியாப்பட்ட இந்த இதுல ஆண்டவரை சிக்கி கொள்ளாதபடி தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கு யானத்தை தரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. யானத்தை தாங்க, யானமாய் அவர்கள் அந்த குடும்பங்களை நடத்த, யானமாய் ஆண்டவரே சோதர செயல்பட கத்தருடைய பரிசுத்த ஆவியான நீர் யானத்தை கற்றுத்தரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. கத்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோகினி அப்படின்னு ஒரு பிசாசெல்லாம் தெரியும், பார்த்துருக்கீங்களா? எத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்க? மோகினி பிசாசுன்னு தெரியும். அதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, படுத்திருக்கிறவங்கள உசுப்பி ஒரு பெண்ணு மாதிரி வந்து உசுப்போம். உசுப்பினோடனே இவங்க தன்னை மறந்துட்டு அது பின்னாடியே போயிடுவாங்க. போய் கம்மாய்களை கூட்டு போய் அவங்க அப்படியே கிணத்துல வந்து செத்து போயிடுவாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மோகினி பிசாசு கேள்விப்பட்டீங்களா இல்லையாங்க? கேள்விப்பட்டீங்களா? மோகினி பிசாசு கிராமங்களுக்கு இந்த பிசாசோடைய இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறவங்க அப்படியே எந்திரிச்சு அது பின்னாடியே போயிடுவாங்க. அது ஆம்பளையை தான் உசுப்பும், பெண்களை உசுப்பாது. அப்படியே உசுப்பிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கம்மாய்க்குள்ளே போய் படுத்து காலையில் தான் எந்திரிச்சு பார்ப்பாங்க. நம்ம எங்கே தேடி போயில கம்மாய்க்குள்ளே கிடப்பாங்க. இப்போ இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, இந்த பிசாசனோட இதெல்லாம் ஏன் குறைஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிராமங்கள் பூரம் சபைகள் வந்து போதகர்கள் செபிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த மோகினி பிசாசுன்றதை காணா. ஆனால் இன்றைக்கி ஒரு பயங்கரமான மோகினி பிசாசு எல்லார் கையிலையும் இருக்குது. அது என்னது? அன்னைக்கு உசுப்பிட்டு போச்சு, இன்னைக்கு உசுப்பெல்லாம் தேவையில்லை. 24 நேரமும் உன் கையையும் உன் கண்ணையும் கட்டி வச்சிருக்கு அந்த பிசாஸ். ஒரு பையங்க செல்லு இப்படி பார்த்து 2 வயசு குழந்தை நான் பார்த்தேன், அடிமையாக இருக்கிறான். அந்த குழந்தை வந்து இந்த செல்லைத்தான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருப்பானா. சாப்பிட்டாலும் செல்லு தான். அந்த செல்லை எடுத்துட்டா அவன் மண்டையை பிடிச்சி அழுகிறான். அப்படியே அந்த செல்லுக்கு அவன் அடிக்ட் ஆகிட்டான். ஆகவே நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் ஜோயில் எதுக்கு அழுதான் தெரியுமா? மீயா வேணும் அப்படின்னா. அவனை மறக்கடிக்கணும், அவனுக்கு செல்லை கையில் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ கொடுக்குற அந்த காரியம் பின்னாடி அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க, அதுலேருந்து மீள முடியாது. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள்
இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், இந்த செல்ஃபோனு அடிக்ட் ஆகிருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஆட்டி படைக்குது. இன்னைக்கு எங்கேயும் பிசாசை தேடி நீங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் போக தேவையில்ல, உங்கள் கையிலே பிசாசு கொடுத்துட்டேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் எங்கள் கையிலலாம் இருக்குது. நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், நன்மையும் ஜீவனை உனக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். இந்த செல்ஃபோனால் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நீ எதை தெரிஞ்சு கொள்ள போகிற, அதைத்தான் தெரிஞ்சு கொள்ளணும். மாதம் வந்தோன்னா 245 ரூபாய்க்கு 28 நாளைக்கு இலவச காலம், டெய்லி 1 GB நெட்டு நான் போடுவேன். ஆனால் என் செல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 GB நெட்டை நான் பார்க்க மாட்டேன். கிட்டத்தட்ட போனால் ஒரு 300-400 MB. அதுவும் செய்தி மெசேஜுகள், சில பாடல்கள் தான் கேட்பேன், வேறு எதையும் பார்க்க மாட்டேன். சில அரசியல் நிகழ்வுகளுக்கு பார்ப்பேன், சில ஜெப குறிப்புகளுக்காக சிலது பார்ப்பேன், தவிர கண்டதையும் போய் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் என்னை என்ன செய்கிறார் எப்போதும். சொல்லுங்க, யோசேப்பு என்ன சொன்னியா, இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வேன், தேவன் என்ன செய்கிறாரு பார்த்து கொண்டு இருக்காருன்னு சொல்லி அந்த வாலிப வயசில் ஓடுனேன். கர்த்தருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆகவே உங்கள் பிள்ளைகள் கையில் நீங்கள் செல்ஃபோனை அதிகமாக கொடுக்காதீங்க. ஏதோ ஒரு இதான விளையாடுதுன்னு நினைக்காதீங்க. சில பார்த்தீங்கன்னா பிசாசு வைக்கிற சில தந்திரங்கள் உண்டு, அதை அப்படியே சிக்க வச்சிருவியான். ஆகவே நல்லா விளையாட விடுங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்க விடுங்க. செல்ஃபோனை கையில் கொடுக்காதீங்க. பின்னாடி அதுலேருந்து மீட்டுறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் உலகமாக நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் கையில் செல்ஃபோன் கொடுத்தா நம்மளை என்ன பண்ணிடுவான்? பெற்றோர்கள் நினைக்கிற காரியம் என்னங்க, கொஞ்சம் பேசுங்களேன் வாயை திறந்து. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவன் அடிக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்டர்பாக வாழ்க்கையே மாறிடுவான். என்னங்க பிரதர், அவர் தான் ரைமில் கரெக்டாக பேசுவார். போன வாட்டம் நான் சொன்னேன், விழாவில் அது பெண்கள் விலாவரியாக பேசுவான்னு சொன்னேன்னு அவர் முடிச்சு சொன்னார். ஃபஸ்ட்டு அவங்க ஏன் விலாவரியாக பேசுகிறாங்களான்னு கேட்டாங்க. ஏன் போகிறது அப்படின்னு கேட்டேன். விழாவில் எடுத்தனால அவங்க எப்படி இருக்கிறாங்க, விலாவரியாக பேசுவாங்க. ஆகா, சூப்பர் டைமிங்காக இருக்குன்னு. விழாவில் எடுத்தனால அவங்க விலாவரியாக பேசுவாங்கன்றாரு. நம்ம எப்படி மண்ணில் எடுத்தனால நம்ம மண்ணாக தான் பேசுவோம் அப்படின்னு பாருங்கள். நான் அப்படி சொன்னேன். அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் நினச்சி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அதே ஒரு டிஸ்டர்பாக மாறிடும். தயவு செய்து பிள்ளைகள் கையில் செல்ஃபோனை கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் இன்றைக்கி நிறையா ஜெப குறிப்புகள். நாங்கள் வியாழக்கிழமை போய் சில காரியங்களுக்காக ஜெபம்னப்போ ஸ்க்ரீன் போட்டு காட்டுவாங்க. ஸ்க்ரீன் போட்டு அந்த காட்டுறாங்க யார் யார் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கான்னு. இன்றைக்கி அநேக பிள்ளைகள், வாலிபர்கள் இதில் அடிக்ட் ஆகி இன்றைக்கி பைத்தியக்கார கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்களாம் இந்த செல்ஃபோன்னால். வியாழக்கிழமை விரகனூரில் நடந்துச்சு. ஒன்று ஒன்றா போட்டு காட்டினாங்க. எனக்கு ரொம்ப பாரமாயிருச்சு. இப்படிலாம் தேசம் அப்படி சீரழிதான்னு அதில் சொல்கிறாங்க. இதில் சிக்கி சீரழிகிற யாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தார் பிள்ளைகளை காட்டிலும் கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் அதிகமாக அதில் சிக்கி இருக்கிறாங்களாம். இதில் சிக்கி இன்னைக்கு அநேக காரியங்களை சிக்கி இருக்கிற போது ரொம்ப வேதனையாக அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆகவே பெற்றோர்கள் கையில், சின்ன பிள்ளை கையில் அதிகமாக கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு வேத வசனத்துக்கு நேராக போகும். எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 7 வாசிங்க. நம்மோடு இருக்கிறார், சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ராஜா, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும்படி பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீங்க ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இங்கே நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். நமக்கு எப்படி இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமே. நம்மளுக்கு எப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படி அறியப்படுகிறார் என்றால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதும் போது ஆதியாகமம் 12 மல்கியா வரைக்கும் தேவன் யாரை மனதில் வைத்து எழுதினார் என்றால்
இஸ்ரவேல் ஜனங்களை மனதில் வைத்து தான் எழுதினார். இப்பொழுது அவ்வாறு எழுதும்போது அவர் இப்போது அந்த சொந்த ஜனங்களுக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவர் எப்படி அறிமுகம், நான் தான் கர்த்தர்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, ஒரு சந்ததி கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், ரெண்டாவது சந்ததி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, மூணாவது சந்ததி கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போன தேசத்தில் அந்த புறஜாதியுடைய பழக்க வழக்கத்தை இவங்க போய் கற்றுக்கிட்டனால இந்த தேவனை விட்டுட்டாங்க. தேவனை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. புரியுதா? அப்புறம் நான் சொல்கிறது, இப்போ நான் அறிந்து கொண்டேன் கர்த்தரை, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, என் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை தெரியலை. ஏன் தெரியலைன்னா, அங்கே இருக்கிற புறஜாதிகளுடைய அவங்க செய்கிற அந்த ஆராதனை முறைமைகளை கற்றுக்கொண்டனால கர்த்தர் அவங்களுக்கு யாரும் தெரியலை. மாறும் சந்ததி மாறாத தேவன். சந்ததி மறந்து போச்சுங்க, சந்ததி யாருன்னு தெரியலை. அந்த நேரத்தில் போய் தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? உட்காருங்கப்பா, உட்காருங்க. ஏன் கிருபா எடுப்போம். அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோ. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு கர்த்தரை தெரியல, ஆனா யாரை தெரியுது? ஆபிரகாம தெரியும். ஏன்னா நம்முடைய முற்பிதாக்களுடைய ஆபிரகாம தெரியும், ஈசாக்க தெரியும். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கி தேவனும் யாக்கோபின் தேவனா இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டே நான் தாண்டா ஆபிரகாமுக்கும் தேவனா இருந்தேன், ஈசாக்குக்கும் தேவனா இருந்தேன், யாக்கோப்புக்கும் தேவனா சொல்லி தன்னை அங்க அறிமுகப்படுத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஜனங்களுக்கு இவ்வாறு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் இப்படித்தான் அறிமுகப்படுத்துவார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படின்னா என்னது? உங்க அப்பாவுக்கு நான் தான் கடவுள், உங்க தாத்தாவுக்கு நான் தான் கடவுள், உங்க பூட்டனுக்கு நான் தான் கடவுள், உங்க முப்பாட்டனுக்கு நான் தான் கடவுள். அதுக்கப்புறம் உறவறுத்தான் வந்துடும். எத்தனை இல்லை சொல்லுவாங்க, அப்பா, தாத்தா, பூட்டேன், முப்பாட்டேன், பூட்டேன், அதுக்கப்புறம் உறவே கிடையாது, உறவறுத்தான் போட்டுருவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் உறவு கிடையாது. ஒரு 3-4 சந்ததி தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ பாருங்க, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் 46:7 இங்கே நான் சொல்லுங்க, யாக்கோபுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஏன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் நம்மளுக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். போராட்டம் உண்டு, பாடு உண்டு, சோர்வு வரும், அவமானம் வரும், நஷ்டங்கள் எல்லாம் வரும். அந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாது, அந்த நேரத்தில் நீ கலங்கி போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் நீ அப்படியே நிர்மூலம் ஆகிடக்கூடாது என்று சொல்லுவதற்காக தான் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஏன் கொடுக்குறார்னா, நீ சோர்ந்து போய் நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறப்ப, சூழ்நிலையெல்லாம் பார்த்து நீ தோண்டு போயிருக்கிறப்ப அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து உன்னை தூக்கி நிலைநிறுத்திருக்காங்க. ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வாக்கு தத்தம் எதுக்குன்னா, உங்களை தூக்கி நிலைநிறுத்துறதுக்கு தான் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு அம்மா நீயும் இருக்க அந்த வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு உட்காந்துட்டு சொல்லுது, இந்த வாக்கு தத்தை நான் நிறையா பக்கம் கடை வாங்கி கட்ட முடியாமல் இருக்கிறேன், இது என்னங்க இப்படி வருதுன்னு சொல்லுச்சு. அப்போ அந்த ஊழியர் சொல்கிறாரு, எம்மா நீ கடன் இருக்கிறது உண்மைதான், உனக்கு கடன் இருக்கிறது உண்மைதான், நீ கட்ட முடியாமல் இருக்கிறது உண்மைதான். தேவன் உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாருன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ என்ன பண்ணாத, பார்க்காத. இன்னைக்கு நீ கடனை பார்க்காத, கண்டிப்பாக நீ ஒரு நாள் கடன் கொடுக்கிறவளாய் மாறுவா என்று இந்த வாக்கு தத்தை நம்புன்னு சொன்னார். வாக்கு தத்தம் யாருக்கு நிறைவேறும் சொன்னீங்கன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நம்பி அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செஞ்சார்களாம்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை அபத்தமாக்கினார்களாம். நம்ப முடியல அவங்க. ஆனால் யார் நம்பி தேவன் இதற்கு செய்வார் என்று சூழ்நிலையை பார்க்காம, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காம யாரெல்லாம் நம்புறாங்களோ தேவன் அப்படிப்பட்டவங்களுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றார். ஆமே, ஆமென். பாருங்க, ஆபிரகாம் 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டான். 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டு சோதோமின் ராஜாமே சந்திச்சுட்டு தசமாலாம் கொடுத்துட்டு இப்போ ஆபிரகாமுக்கு ஒரே பயம். என்ன பயம் கேட்டிங்கன்னா, 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு சும்மா விடுவாங்களா நம்மளை இன்னும் பண்ண போகிறான்னு சொல்லி
அவனுக்கு படபடன்னு பயம் வருது. அவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. அப்போ தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாய் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, பயப்படுறப்ப சொல்றாரு, நீ சூழ்நிலையை பார்க்காத ஆபிரகாமே, 4 ராஜாக்களை சிச்சிட்டு வந்துட்ட, அவங்க குடும்பம் வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு நான் எப்படி இருக்கிறேன்? கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமை குறித்து நான் நிறையா சொல்லலாம். ரோமரில் போட்டிருக்கு, சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? வல்லவனானான். ஆமே, அல்லேலூயா. வல்லவனா எப்படிங்க? விசுவாசத்தில் வல்லவனா யாரு? கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதை நம்புறவர்கள் தான் யாரு? வல்லவர்கள். பலவீனமானவர் யாருன்னா, வாக்குத்தத்தத்தை வாங்கினதோட ரைட்டு, அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. சூழ்நிலையை பார்க்கறது, கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்கறது. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, தேவன், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் அதை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். இது என்ன விசுவாசம் கேட்டீங்கன்னா, இது உச்சக்கட்ட விசுவாசம். என்ன சொல்றாங்க பாருங்களேன், தேவன் விடுவிப்பார்னு சொன்னாலும் பரவாயில்ல, விடுவிக்க போனாலும் அப்படின்னா என்னது? இது உச்சக்கட்ட விசுவாசம். யோபு சொன்னால, நான் கொன்று போட்டாலும் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கை. இதெல்லாம் உச்சக்கட்ட விசுவாசங்க. நான் கொன்ற அவனை செத்த, அவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன். தாங்க விசுவாசம். அப்ப பாருங்க, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வாக்கு தத்தம் வரும்போது அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? சார்ந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை டெய்லி எடுத்து நான் பார்த்து வாஸ்து வைப்பேன். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. ஆனால் நடக்கிற சூழ்நிலையெல்லாம் விரோதமாக இருக்கும். அதை குறித்து ஒரு நாள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஒரு நாள் எதையும் பார்க்காதீங்க. ஒரு காரியத்தை நான் எடுத்துக்காட்டி ஏற்கனவே பல முறை நாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து 22 வாசிங்களேன். மார்க்கு வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி அங்கே பிசாசு என்ன பண்ணுகிறான் பார்க்குறோம். 5:22 மார்க்க வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அந்த கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வாங்க, போன வாரம் நம்ம பார்த்தது யவீரு அங்கே வந்து சொல்றான், என் குமாரத்தி மரண அவஸ்தைக்கா, நீ கையை வையும், அப்பொழுது அவள் என்ன பண்ணுவா? பிழைப்பாள்னு சொல்றான். இயேசும் கூட போறாரு. இதுக்கு இடையில நிறைய சம்பவங்கள் நடக்குது. நான் சொல்றேன், வாக்கு தத்தம் வரும்போது வாக்கு தத்தத்தை நம்ப விடாதபடி உங்க வாழ்க்கை நிறைய காரியங்கள் நடக்கும். அதை குறித்து நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, அதை பெருசாக பார்க்கக்கூடாது. இப்போ போய்கிட்டு இருக்கையில் இப்போ வந்து என்ன பண்ணுறாருனா 36 வாசிங்களேன். 36 வாசிங்க டக்குன்னு. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவை நோக்கி, பயப்படாதே. அதுக்கு மேலே உள்ளது 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? பாருங்க, இப்ப கூட்டிட்டு போறப்ப இப்ப வந்து என்ன சொல்றாங்க? போதகரை வருத்தப்படுத்த வேணாம், உன் பிள்ளை என்ன பண்ணிருச்சு? செத்து போச்சுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஆனா வாக்கு தத்தம் என்னதுங்க? நீர் வந்து கையை வையும், அப்பொழுது என் பிள்ளை என்ன. எல்லாம் எந்திரிச்சு அங்கங்க அப்பப்போ அங்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. உட்காருங்க. நான்லாம் எப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா? 2 மணி நேரம் நாள் புல்பிட்ட விட்டு போகிறேன்னா, இங்கே பாருங்க, என்ன பாருங்க, கையை வையும் பிழைப்பாள். இதை தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அங்கே பாருங்க, பிள்ளை மறிச்சு போச்சுன்னு வருது. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கையில் பிசாசு அதை நிறைவேற்ற முடியாதபடி சில காரியங்களை அனுமதிப்பா. நீங்கள் பதறாதீங்க, உதறாதீங்க, பதறி பேசாதீங்க. வாக்கு தத்தத்தில் எப்படி இருக்கணும்? வல்லவனா இருக்கணும். வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரா, அதில் அப்படியே நிற்கணும். ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் வரையில நிறைவேற்றாத முடியும் எல்லா சூழ்நிலையும் அடைபட்டு தான் இருக்கும். அதை கண்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஏன்னா அவர் சொல்லியும்
செய்யாமல் இருப்பாரோ அவர் பொய் சொல்ல மனுஷன் மனிதர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. பாருங்க, இங்க சொல்றேன், அவன் பிள்ளை மரிச்சு போச்சுனவனே பாருங்க, சூழ்நிலை எல்லாம் எவீருக்கு வந்து விரோதமா நிக்குது. எவீர் வந்து அப்படியே அந்த கேரக்டர்ல வந்து பாருங்களேன், எவீர் வந்து என்ன சொல்லணும், ஐயையோ என் பிள்ளை மரிச்சு போச்சுன்னு நெஞ்சில் அடிச்சு அடுத்து அவன் அந்த கட்டத்துக்கு தான் போக போறியான்னு தெரிஞ்சவனே இயேசு அவனை இப்போ குறுக்குறாரு. அப்போ என்ன சொல்றாரு? 36 பாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பாருங்க, அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எப்பா அவரை கூட்டிட்டு வர வேணாம், அவரை வருத்தப்படுத்தாத, உன் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னோடனே அடுத்து எல்லாரும் என்னைய பாருங்க, எவீருடைய கேரக்டருக்கு வர மாட்டேங்கிறீங்களே, இப்படியே உட்கார்ந்து இப்படியே பார்க்காதீங்க. ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? நீங்கள் நானுங்க என்னங்க பண்ணுவோம்? அப்படியா பிள்ளை மரிச்சு போச்சா அப்படியா பேசுவோம்? தேவி பிரியா சொல்லுப்பா, எப்படி பேசுவோம்? ஓ பிள்ளை மரிச்சு போச்சா அப்படின்னு நான் சொல்லுவான். ஐயோ பிள்ளை அப்படி அழுவுமா இல்லையா? அப்படி அழுக போறாங்க, நெஞ்சில் அடிச்சு இயேசு குறுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு எப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தம்பி எவீரு பயப்படாத, விசுவாசம் அப்படியா சொல்லியிருப்பாரு? இவன் நெஞ்சில் அடிச்சு அழுக போறல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயந்துட்டீங்களா? அதான் பயப்படாதே என்ற, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவீரு வாக்கு தாத்தா உனக்கு என்ன சொல்லிட்டு வந்த? கையை வையும், உன் மகள் பிழைப்பாள், பிழைப்பாள் பிழைப்பாள் தானே வந்த, இப்ப செத்துட்டான்னு வருது. அதை நீ என்ன பண்ணாத, நம்பாத, அதை விசுவாசிக்காத. நீ எதுல இருந்தே அதுல நிலைச்சிரு, வல்லவனாயிரு. ஆபிரகாம் மாதிரி அப்படி விசுவாசத்துல வல்லவனாயிரு. பிழைப்பான்னு சொல்லிட்டேல, கண்டிப்பா பிழைப்பா. நீ வந்து பேசிட்டேனா நான் வந்து நானே என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? நானே நினைச்சாலும் என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லிட்டா, நானே நினைச்சாலும் உன் பிள்ளை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் தேவன் வேதத்தை எழுதும் போது சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். என்ன பிரமாணம் கேட்டீங்கன்னா, எப்படி பிரமாணம் கேட்டீங்கன்னா, நீ எதை பேசுறியோ அதுதான் உனக்கு வாழ்க்கையில நடக்கும். மாபெரும் சக்தியை வச்சிருக்காரு நம்ம வாயின் வார்த்தைகள்ல. அந்த வார்த்தையை மீறி கடவுள் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா பிரமாணம் எழுதிட்டாரு. புவியீர்ப்பு பிரமாணம்னா என்னதுங்க? யாருமே பேச மாட்டீங்க. புவியீர்ப்பு பிரமாணம்னா என்னது? முழிப்பீங்க பக்கு பக்குன்னு. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? புவியீர்ப்பு பிரமாணம் என்னங்க? என்னங்க யாருமே ஒரு பொருளை போட்டால் என்ன பண்ணிடும்? அதாங்க புவியீர்ப்பு. என்னங்க இது கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. புவியீர்ப்பு பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணின்படி ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை சாபத்தையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கேன், நீயே தெரிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டார். உனக்கு 6 அறிவை கொடுத்து தெரிஞ்சு கொள்ளுன்ட்டார். இப்போ நம்ம எதை தெரிஞ்சு கொள்ளுகிற போகிறோம்? ஆசீர்வாதமா சாபமா, ஜீவனமா மரணமா? அப்போ பாருங்க, எவீர்கிட்ட சொல்றாரு, எவீரே நீ என்னைய கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிற, பிசாசு அங்கிட்டு ஒரு பக்கம் கிரியை செஞ்சுக்கிறிக்கான், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சரி, அப்ப வாக்கு தத்தம் கண்டிப்பா கொடுத்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு தாய் தகப்பன வயசானவங்க, அவங்க வீட்டில் ஒரே சோகம். அவங்க நல்லா சர்ச்சுக்கு, அவங்க நல்லா சபைக்கு போகிறவங்க, ஒரு பெண்டிகா சர்ச்சுக்கு போகிறவங்க, ஒரு வயதான ஊழியர். அப்போ நான் போயிருந்தேன், யதார்த்தமாக என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே எங்கள் நண்பர்களும் போயிருந்த போது அந்த வீட்டில் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் ரொம்ப நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்கன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளும் நாங்கள் ஆண்டவரை நல்லா ஆலயத்துக்கு போவோம், நல்லா செபிக்கும், நல்லா எல்லாம் செய்வோம், ஆனால் எங்கள் 3 பிள்ளைங்க தருதலையாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், சரி அதுக்கு நீங்கள் ஏன் சோகம் மாதிரி ஜெபம் பண்ண முடியாது? நாங்கள் அதுக்கெல்லாம் சோக கலங்கலை, எங்கள் ஊழியர் சொன்ன வார்த்தை எங்களை ரொம்ப கலங்க வச்சிருச்சு. என்ன சொன்னாருன்னு கேட்டேன்.
அவர் வந்து வாரம் ஜெபம் பண்ண வரையில் சொல்லுவாராம், உன் வீட்டில் ஜெபம் இல்லாதனால தான் உன் 3 பிள்ளைகள் அப்படி போயிடுச்சு, உன் வீட்டில் ஜெபம் இல்லாதனால தான் உன் 3 பிள்ளைகள் போயிடுச்சு சொல்லுவார். அப்போ எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, நாங்கள் ஜெபிக்காதனால தான் எங்கள் பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், உங்கள் ஊழியர் எப்போ வருவாருன்னு கேட்டேன். இத்தனை மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணால் வந்துடுவார். சரி வர சொல்லுங்கள், ஒரு கண்டிஷன், நான் வந்து ஒரு ஊழியக்காரன்னு சொல்லக்கூடாது, நான் உங்கள் சொந்தக்காரன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்துங்க, அவர் முன்னாடி சில கேள்விகளை நான் கேட்பேன், அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊழியர் வந்து உட்காந்துருக்காரு, வயசானவர் வந்து உட்காந்தவொடனே இவங்க வந்துட்டு, தம்பி யார் அப்படின்னு கேட்டார். எங்கள் சொந்தக்கார தம்பி, மதுரையிலேருந்து வந்திருக்காரு. அப்படியா தம்பி, அங்கே எங்கே போகிறீங்க சர்ச்சுக்கு? அங்கே ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க. அப்படியா? பாஸ்டர் பேரை கேட்டார். நான் ஒரு பேரை அடிச்சு விட்டேன், எங்கள் பாஸ்டரோட பேரை அடிச்சு விட்டேன். அப்படியா, அவரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்களை சைஸாக கண்ணை காட்டினேன், ஆரம்பிங்கன்னே. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்குது, நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களே ஜெபக்குறைவு ஆமாம்மா, உங்ககிட்ட ஜெபம் இல்லாதனால தான் உன் 3 பிள்ளை இப்படி போயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு அதை காட்டினாரு அப்படின்னு சொன்னோடனே நான் குறுக்கிட்டேன், பாஸ்டர் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா கேட்டேன். கேளுங்க தம்பி அப்படின்னாரு. பாஸ்டர் இவங்க ஜெபக்குறைவினால தான் உங்கள் பிள்ளை எப்படி பெருசுன்றீங்க, அப்போ வேதத்தில் நிறைய பரிசுத்தவானுடைய பிள்ளைகள்லாம் தருதலையாக போனாங்களே பாஸ்டர்னு. யார் நீங்கள் சொல்லுங்கள். நான் நினச்சேன், நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன், இவர் தாவீதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லுவார், பச்சைவாள் அவன் பாவம் பண்ணாலும் தான் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவார். யாரை பற்றி சொன்னாலும் இவர் கரெக்டாக கோல் அடிச்சிருவார். யாக்கோபை பற்றி சொன்னால் அவன் என்ன சொல்லுவார், அவன் எத்தனை இருந்தேன் பிள்ளைகள் அப்படி இருந்தாருன்னு சொல்லி. அதனால் நான் சொன்ன ஒரு மனுஷன் யார் தெரியுமா, அவர் மேலே எந்த குற்றம் சுமற்ற முடியாது. நான் யாரை மெயினாக அவர் காட்டினேன்றா, 1 சாமுவேல் எடுங்களேன், பிடிங்க கொண்டு போங்க, 12ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை அவர்கிட்ட காட்டினேன். அதை எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை வாசிங்களேன். குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. இருங்க சாரி 12 வாசிங்க, 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. 8 வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரின் சந்நிதியில் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இது யாரு சொல்றானா, சாமுவேல். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூட்டு சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணுமாக என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுங்க. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். ஏங்க இஸ்ரவேல் ஜனங்களை சாமுவேல் கூப்பிட்டு சொல்றாரு, நான் உங்ககிட்ட அநியாயமாக எவனா எருதையாவது கழுதையாவது எவன்டையாச்சும் லஞ்சம் வாங்கி கொண்டு நாயத்தை கஞ்சாடையாக விட்டுட்டு எவனுக்காச்சும் நான் சப்போர்ட்டாக இருந்தேன்னு என்னை சொல்லுங்கன்னு சொல்லி கையை நீட்டி சொல்கிறாங்க ஒரு மனுஷன். நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லலாம், தாவீதை குறை சொல்லலாம், ஆபிரகாமை கூட ஒரு அளவு குறை சொல்லலாம், ஏன்னா தேவ சித்தத்தை மீறி ஆகார கல்யாணம் பண்ணான். ஆனால் சாமுவேலை என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க, குறை சொல்லவே முடியாது. சிறு வயது முதல் அண்ணா விட்ட நாள்லேருந்து தேவாலயத்தை பிரியாத மனுஷங்க. அவனை போல தான்லேருந்து பெயர் சபா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. அப்பேற்பட்ட மனுஷன் ஜனங்கிட்ட கேட்குறியான், நான் என்னவாவது பாவம் செஞ்சிருக்கானான்னு கேட்குறியான். கேட்குறப்ப நாளில் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நீ எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் ஒன்றும் வாங்கவில்லை, அதற்கு என் கை ஒன்றும் கண்டுபிடிக்கல் என்பது கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாஜான்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுங்க இந்த சாமுவேலு. ஏன் நான் இவரை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா, மற்றவங்களை குறித்து சொன்னால் இவங்க கரெக்டாக குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நான் ஏலியை சொல்லியிருக்கலாம், ஏலியுடைய பிள்ளைகள் யாருங்க, பினகாசும் ஒப்பனி பினகாசும். அவனை பற்றி 2 பிள்ளைகளும் எப்படி இருந்தாங்கன்னா துர்மார்க்கமாக நடந்தாங்க. அவனை பற்றி சொன்னால் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கர்த்தர் சொன்னார் உன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு, ஆனால் ஏலி என்ன பண்ணலையா, கண்டிக்கல. அவருக்கு அதுக்கு ஒரு சொல்லுவான்னு சொல்லி இந்த சாமுவேலை குறித்து சொன்னால் சொல்ல மாட்டான்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த சாமுவேல் இப்படிப்பட்ட மனுஷன், இவனுக்கு பிறந்த பிள்ளைகளை பார்க்க போகிறான். இப்போ வாங்க 8க்கு வாங்க, 2-3 வாசிங்க. 8ல் அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களா, சாமுவேலுக்கு பிறந்த பிள்ளைகள், குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதியில் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல். பார்த்துங்க, முக்கியமா எழுதிக்கிங்க, அவருடைய குமாரர்கள் யார் வழியில் நடக்கல,
எங்கள் பேர் சொன்னேன், யார் வழியில் நடக்கலை? சாமுவேல். சாமுவேல் தகப்பனுடைய வழியில் நடக்கலை. அப்புறம் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார். புரட்டினாங்க. மோசமானவங்க. இவங்க மைண்டு பூரா எதில் தெரியுமா இருக்கும்? பொருளாசை, பணம் சம்பாதிக்கலாம் இருந்துச்சு. லஞ்சத்தை வாங்கி நியாயத்தை புரட்டினாங்க. இதுதாங்க தேவனுக்கு பிடிக்காத காரியம். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. இந்த வசனத்தை நான் முன் வச்சேன் அந்த ஊழியர்கிட்ட. சொல்லுங்க பாஸ்டர், சாமுவேலுக்கு ஜப குறைவா? அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். என்ன சொல்லுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு யோசிக்கிற, உங்களுக்கு மனசில் தோன்ற சொல்லுங்களேன். சொல்லுங்க பிரதர், ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. சாமுவேலு, அதுக்கு தான் சாமுவேலை காட்டினேன். ஜனங்களை நோக்கியே சொல்கிறேன், நான் யார்கிட்டயாச்சும் அநியாயம் வாங்கினா இழுக்குன்னு செஞ்சேன்னு சொல்லி சவால் விடுறான். ஜனங்க சொன்னீங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம்? துன்மார்க்கமாக இருந்தாங்க. பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினாங்க. 2 பேர் வர்றாங்க, இவன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட அதிகமாக காசை வாங்கி அவனுக்கு தீர்ப்பு சாதகமாக சொல்லிடுவாங்க. அப்போ அவர்னால என்ன பண்ண முடியலை? சொல்லுங்க. பதில் சொல்ல முடியும். பதில் எப்படி சொல்லுவார்? ஐயா, ஏலி நல்ல மனுஷன்தான். ஏலிக்கு பிறந்த பிள்ளைகள் துன்மார்க்கமாக இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்? ஏலிக்கு ஜெபம் பத்தலையா? சாமுவேலுக்கு ஜெபம் பத்தலையா? அவர் பார்த்தார் இப்படியே. நீ எந்த சபைக்கு போறேன்னு கேட்டார். இயேசு சபைக்கு போறேன்னு. நீ கள்ள உபதேசக்காரன மாதிரி பேசுற அப்படின்னார். இப்படி சொன்னது ஒரு கள்ள உபதேசமா? அவருக்கு சொல்ல தெரியலை. அப்போ சொன்னார், நீ எந்த சர்ச்சுக்கு போகிற, எங்கே போகிற அப்படின்னு சொன்னார். பேச முடியலை, டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போயிட்டார். அருமையானவர்களே, இதை ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் பயமுறுத்தி அவங்கள இது பண்ணி பாருங்கள். அந்த தாய் தப்பன் எவ்வளோ உள்ள உடஞ்சிருக்கும். ஏற்கனவே பிள்ளைய சரியில்லை, இதில் போய் உன் ஜெபம் சரியில்லை, அது பத்தலை இது பத்தலைன்னு சொல்லி அவங்கள ரொம்ப நோகடிச்சிருக்கிறார் அவர். கடைசியில் நான் அவரை விசாரித்து பார்த்தா அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் விக்கிர ஆராதனை செய்கிறாங்க. அந்த ஊழியருக்கு பிறந்த பிள்ளைகள் விக்கிர ஆராதனை செய்கிற பிள்ளைகளை திருமணம் பண்ணி அவங்களும் அந்த விக்கிர ஆராதனைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கே நீ இப்படிலாம் பேசுகிற? ஓன் குடும்பமே சரியில்லாமல் இருக்கப்ப அப்போ ஓன் ஜெபம் சரியில்லையா? அல்லேலூயா கேட்போம்ல. விசாரித்து பார்த்தா அதுக்கப்புறம் தெரியுது அந்த ஆளுக்கு பிறந்த பிள்ளைகளை விக்கிர ஆராதனை செய்துக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுது, தாங்கள் செய்வது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கணும்னு சொல்லி எப்படி இருக்கிறாங்களா? நியாயப்பிரமாணம் போதகராக இருக்க விரும்புகிறாங்க. இவர்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தோம் எதை வாக்கு பண்ணுறாங்களா? சுயாதீனத்தை வாக்கு தான் பேதுரு சொல்லுகிறார். இவங்களே கேட்டுக்கு அடிமையா, இவங்களாலே அதுலேருந்து விடுபட முடியல. ஜனங்களை ஈஸியாக இவங்க போய் இது பண்ணுறது. அதனால தான் இயேசு சொன்னது, சுமப்பதுக்கு அரிதான சுமைகளை ஜனங்க மேலே சுமக்கிற, ஆனால் நீயே என்ன பண்ண மாட்டேங்கிற? சொல்லுங்க. ஒன்றை கூட சுமக்க மாட்டேங்கிறீடான்னு சொல்லி அங்கே பூரா இஸ்ரவேல் போதர்களை கடிஞ்சு கொள்றார். இங்கே பாருங்களேன், நான் உன்னை செய்யாமல் உங்களை செய்ய சொல்ல கூடாது. அதான் வேத ரூல்ஸு. நான் உன்னை செய்யாமல் நான் ஜெபம் பண்ணாமல் இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊழியர் போதிக்கிறார்னா அவர் அதை கடைப்பிடிக்கணும். எனக்கு அருமையான ஒரு மகாத்மா காந்தியை குறித்த ஒரு இதை நான் படித்து பார்த்தப்ப, மகாத்மா காந்தி ஒரு அவர் இருந்தப்போ ஒரு அம்மா ஒரு பையனை கூப்பிட்டு வந்துச்சான். அந்த பையனை கூப்பிட்டு வரப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா எப்போ பார்த்தாலும் இவன் ஆட்டுப்பாலே கேட்குறான் ஐயா, என்னால் வாங்கி கொடுக்க காசு இல்லை, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இவன் கேட்பான் அப்படின்னு சொன்னோடனே காந்தி சொன்னாராம், சரி நீங்கள் போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாராம். 1 வாரம் கழிச்சு அந்த பையனை கூட்ட அந்த அம்மா வந்துச்சான். அப்போ சொன்னாராம், தம்பி ஆட்டுப்பால் குடிக்காத, உங்கள் வீடு கஷ்டப்படுது, பசும்பால் இதை குடிப்பா, ஆட்டுப்பால் குடிக்காத, ரொம்ப விலை கூட அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா கேட்டுச்சான், ஐயா மன்னிச்சுக்கங்க நான் உங்கள்கிட்ட குறுக்க பேசுறதுக்கு, நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டு வந்தேன், நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாம், 1 வாரம் கழிச்சு இதவே சொல்கிறீங்க கேட்டப்ப காந்தி சொன்னாராம், நானும் என்ன பால் தான் குடிப்பேன், ஆட்டுப்பால் தான் குடிப்பேன், ஆட்டுப்பாலை தவிர எதையும் குடிக்க மாட்டேன். நான் உங்கள் பிள்ளைக்கு சொல்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணணும்?
கடைபிடிச்சிடும். அதை கடைபிடிக்கணும். ஆகவே இந்த ஒரு வாரம் நான் ஆட்டுப்பாலை விட்டுட்டு பசும்பாலை குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சேராது தான், ஆனாலும் உங்கள் பிள்ளைக்கு சொல்லணுமே, இவர் தாங்க மனிதர்கள். ஆமே. ஆமென். ஏங்க சொல்கிறது ஈஸியா, ஆட்டுப்பாலை குடுறான்னு சொல்லியிருக்கலாம்ல. அதே இதை இவர் செஞ்சதுனால இவர் போய் அதை செஞ்சுட்டு வந்து சொல்கிறார். இதுதாங்க போதகருடைய வேலை. ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு காரியத்தை. அருமையானவர்களே, அந்த குடும்பத்தை அப்புறம் நான் வசனத்தை கொண்டு சொல்லிட்டு வந்தேன். இப்படிலாம் இருக்குமா, அப்படிலாம் இருக்குது, நான் பயப்படாதீங்க அப்படின்னேன். அதுக்காக அந்த சர்ச்சுக்கு போக நிறுத்திடாங்க, நீங்கள் போங்க, அவர் தான் உங்களை வழி நடத்தினவர், நீங்கள் போங்க, வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. வசனம் அடிப்படை இல்லாதவங்க தான் இப்படி ஆளுக என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மணியை முடிச்சிடறேன். யாக்கோபின் தேவனுக்கு இன்னும் நிறையா நம்ம போகலாம். அடுத்த வாரம் மிச்சத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரம் மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த யாக்கோபை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, அவன் அப்பாவை ஏமாத்தினியான், அண்ணனை ஏமாத்தினியான், எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு பேர் சபாவில் ஏமாற்றிட்டு எங்கே போய் ஏமாற்றப்பட்டான்னா ஆறால ஏமாற்றப்பட்டான். வசமான ஒரு ஆள்கிட்ட போய் சிக்கனியாங்க. யாக்கோபே, நீ ரொம்ப புத்திசாலி நினைக்கிறியா? நீ ஏமாத்திட்டான், நம்மளாம் அப்படி அப்பாவை ஏமாத்திட்டு அண்ணா ஏமாத்தின, உனக்காண்டி ஒரு ஆளை வச்சிருந்தாரா. அவன் தான் யாருங்க? லாபான வச்சிருந்தாரு. வல்லவனுக்கு வல்லவே எங்க இருப்பான்? வையகத்துல இருப்பான். அப்படி ஏமாத்த போது இவனுக்கு ஜாலியா இருந்துச்சுங்க. ஆனா 20 வருஷம் ஏமாற்றப்பட்டான். அப்பதான் அவனுக்கு வலிக்குதுங்க. நான் சொல்றேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தாங்க அறுப்பான். நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்ப. நீ பிரச்சனையை விதைச்சா நீ எதைத்தான் அறுப்ப? பிரச்சனையை தான் அறுப்ப. நீ தீமையை விதைச்சா தீமையை தான் அறுப்ப. ஒரு ஊழியர் சொன்னாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதோட நிப்பாட்டிடல அவரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, மூட்டை மூட்டையா அறுப்பான், வண்டி வண்டியா அறுப்பான். அவர் சொல்றாரு, மூட்டை மூட்டையா அறுப்பானா, வண்டி வண்டியா அறுப்பானா. வியாழக்கிழமை ஒரு ஊழியர், என்னுடைய வயசு இருக்குன்னு பார்த்தேன், என்னோட வயசு. அந்த ஊழியர் சொல்கிறாரு, என்னை இந்த மாதிரி அவங்க தூற்றி கொண்டே திரிகிறாங்க, ஊர் பூரா என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேட்டுற வேண்டியானே, சில நேரத்தில் எனக்கு ஆத்திரம் வரும், அடிக்கணும் போல் வரும், அவன் போய் எதாவது செய்யணும்னு. அவர் பையனை காட்டுறாரு. இந்த பையனுக்காண்டி தான் நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன் அப்படின்னாரு. ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பாஸ்டர்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அப்பா நல்லா ஆராதிக்கிறாரு, நல்லா மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்ப்பியா. நான் போய் சண்டை போட்டுட்டேன்னா அவன் என்ன நினைப்பான்? நான் செய்கிற ஒவ்வொரு அசைவை யார் பார்க்குறா? பிள்ளை பார்க்குறேன் பாஸ்டர். அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன். இல்லாட்டி அவங்களாம் எப்போயும் அடிச்சு தூக்கி இருப்பேன். அதை தாங்க நானும் சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் யார் பார்ப்பா? பிள்ளைங்க பார்க்கும், சந்ததி பார்க்கும். உங்கள் சந்ததிக்காக நீங்கள் வாழணும். கர்த்தருக்காக உண்மையாக வாழுங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எல்லாம் கண்களை மூடுவான். மணி ஆயிடுச்சு. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த காலை வேளையிலும் சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்கிற வேத சத்தியத்தை பார்த்தோம். தகப்பந்தாமே, மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். யாருக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ராஜா கர்த்தர் தாமே இந்த வந்த ஒவ்வொருத்தரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு வராமல் இன்னைக்கு சில வேலைகள் நிமித்தம் சிக்கியிருக்கிற அவர்களுக்காக செபிக்கிறேன். இந்த எக்ஸாம் டயத்திலே அவர்களும் ஆண்டவரை வர முடியாதபடி இருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுகள் பிரச்சனைகள் எல்லா வழியாக தான் பரிசுத்தவான்களாம் கடந்து வந்திருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை, பாடே இல்லை, நான் எப்பொழுதும் ஜாலியாக இருக்கிறேன்னு சொன்னால் அவனை குறித்து பிசாசு ஒரு பொருட்டாவே என்ன பண்ணலை? என்னவே இல்லை. உன்னை குறித்து பிசாசு ஒரு மனுஷனாவே உன்னை மதிக்கலை. அதனால தான் நீ ஜாலியாக இருக்கிற. உனக்கு இடைஞ்சலே அவன் தரமாட்டேன். அவனுடைய ராஜ்யத்தை நீ கொஞ்சம் கூட தொட்டு கூட என்ன பண்ணலை? பார்க்கல. அதனால தான் உனக்கு பாடு இல்லை, பிரச்சனை இல்லை.
பாருங்க, நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. எல்லா பரிசுத்தவான்கள் எது வழியா தான் கடந்து வந்தாங்க? பாடுகள் வழி, பாடுகள், பிரச்சனை. பிரச்சனைகள் வழியா தான் கடந்து வந்தாங்க. ஆகவே பிரச்சனைகள் வரும், பாடு வரும், எதை குறிச்சும் சுகந்து போயிடாதீங்க. நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? பெருக்கத்தை, எப்பொழுதும் பெருக்கத்தை. பெருக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்